எல்லாம் வல்ல பெருமான் அருள் பொன்னாருடைய விடப்பட்ட நலாருடைய திருப்பதியை வணங்கி எப்பிரபுக்கள் நகைமாருடைய பொன்னார் திருப்படி தாமர்களை மனமுடிமைகளை வணங்கி உரையாசிரியர் சிவமணி அவருடைய திருப்பதியில் ஜெயலலிதா இணைந்து அடியாருடைய ஞானஸ்ரீ சுந்தரி அவருடைய திருப்பதிகளை எல்லாம் மனமுடிமைகளை வணங்கி அடியார் பெருமானுடைய திருப்பதியில் எல்லாம் வணங்கி அமைந்தேன். அன்பார்ந்த சுரேந்திரர்களே, நம்முடைய திருவாரூரை அமைதியின திருமுறை வகுப்பிலே திருநெடுங்கல தேவாலயத்துக்கு இன்றைக்கு உரை பார்க்கணும். மார்ச் மாத பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியது 33வது பக்கம். நெடுங்கல தேவாரம், திருநெடுங்கல தேவாரம். இறைவனுடைய திருப்பெயர் நித்திய சுந்தரர், அம்பாள் உப்பிலா நாயகி, தலம் விருட்சம் விடோமரம், தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் என்று சொல்லி இந்த தலம் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய காவிரி தென்கரை தலம். இங்க ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த தலம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் போற வழியில நமக்கு இந்த பெல் கம்பெனின்னு இருக்கும் பஸ் ஸ்டாப் இருக்கு. இந்த பெல் கம்பெனியிலிருந்து துவாக்குடி அந்த பஸ் ஸ்டாப் பேரு. துவாக்குடியிலிருந்து இடதுகை பக்கம் போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக ஞானசம்பந்த பெருமான் பாடியது. அதுலேயும் பொதுவாக அடியார்களுடைய துன்பம் நீங்கிறதுக்காக பாடிய திருப்பதிகம். பெரும்பாலும் அடியார் பெருமக்களுக்கு இந்த பதிகம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே இந்த பதிகம் பாடியிருப்பாங்க. இந்த மறைமுறையாய் தொருடைய என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடியிருப்பாங்க. ஞானசம்பந்த பெருமான் தனிப்பட்ட ஒரு உயிருக்காக பாடிய திருப்பதிகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு திருக்கூட்டத்துக்காக பாடிய திருப்பதிகம் இருக்குது. அதே மாதிரி பொதுவாக எல்லா கஷ்டம் நீங்கிறதுக்காக பாடிய திருப்பதிக்கு 2-3 வகையா பாடியிருக்கிறார். அந்த வகையில தனிப்பட்ட ஒரு உயிருக்காக பாடிய சடையாயிரமாலுக்கு சொல்லக்கூடிய திருப்பதிகம். சடையாயிரமாலுக்கு சொல்லக்கூடிய திருப்பதிகம் ஒரு வணிக பெண் செட்டி பெண்ணுக்காக அவருடைய கணவனாக வர வேண்டிய உயிர்ப்பிப்பதற்காக பாடியது. அதே மாதிரி அவ்விளக்கிய வினை என்று சொல்லக்கூடிய பதிகம் அடியார் பெருமக்களுக்காக பாடியது. அடியார் பெருமக்கள் எல்லாம் அங்க ஞானசம்பந்த பெருமானோட திருச்செங்கோட்டில் இருக்கின்ற பொழுது அந்த குளிர்ஜுரம் அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஞானசம்பந்த பெருமான் பாடியது அவ்விளக்கிய வினையாக என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அதே மாதிரி இந்த நாளும் கோலும் அடியார்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கோள்களுடைய துன்பத்தை நீக்குவதற்காக பாடிய திருப்பதிகம் வெயில் தோதிபங்கன் என்று சொல்லி. அதே மாதிரி சிவனடியார்கள் சிறு சிறு குறைகள் செய்தாலும் அவற்றை பெரிவுபடுத்தாமல் அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நமக்காக இந்த நெடுங்கலத்துல இந்த திருப்பதிகத்தை பாடியிருக்கிறார். இந்த திருப்பதிகத்துல ஒவ்வொரு பாட்டிலையுமே துன்பம் நீக்கணும் என்று சொல்லி அடியார்களுக்காக ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். இதை அப்பா உங்களுக்கு பொன்னோடு பாடி காமிச்சிருப்பாங்க. மறையுடையாய் தோருடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனை என்றுன்னை பேசினல்லார் குறையுடையார் குற்றமோராய் கொள்கை நாடுகள் நிறையுடையார் கடையாக நெடுங்கலம் மேயவனைங்கிறது. அதாவது நெடுங்கலம் என்ற தளத்தில் இருக்கக்கூடிய பெருமானே மறையுடையாய் தோருடையாய், மறைனா வேதங்கள் இல்லையா, வேதங்கள். அதே மாதிரி பெருமான் தோலாடை உடுத்தி இருக்கக்கூடியவன் என்று சொல்லி அந்த வேதங்களிலும் தோலாடையுடைய பெருமானே. இப்ப பிறையுடையாய் பிஞ்சகனே அப்படிங்கிறது பெருமானுடைய திருச்சடையில சந்திரனை சொல்லி இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, பெருமானுடைய அந்த ஒற்றைக்கடை சந்திரன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அழிந்து போகக்கூடிய சந்திரனை தன்னுடைய திருமுடி மேல் தூக்கி காப்பாற்றியது இறைவனுடைய அந்த பெரும் கருணை. ஏன்னா தக்கனுடைய சாபத்தினால சந்திரன் அழிந்து கொண்டு வருகின்ற பொழுது 14 கலைகளும் தேய்ந்து கடைசிய ஒரே ஒரு கலை தான் இருக்கு. அப்ப தேவர்கள் எல்லாம் போய் கேட்கிற பொழுது திருமால் பிரம்மன் எல்லாரும் போய் திருமால் பிரம்மா போன்ற தேவர்கள் எல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இறைவனை சென்று வழிபாடு செய்ய என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுதுதான் சந்திரன் தவம் இருந்து அந்த சோமநாத் என்று சொல்லக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய பதிவில் தான் சந்திரன் தவம் இருந்தது. அப்படி தவம் இருந்து இறைவனை வழிபாடு செய்து மீண்டும் வளர்ந்தது. கடைசியா அழியக்கூடிய நிலையில் இருந்த சந்திரன் ஒவ்வொரு கலையாக வளர்ந்து அதான்
மலரால் தேய்ந்தது, சிவபெருமானுடைய மலத்தினாலே வளர்ந்தது. அதான் மலர்வரை தேய்வதை அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா சொல்றது அப்படின்னா, இறைவனுடைய கருணைக்காக அழிந்து போகக்கூடிய சந்திரனை தன்னுடைய திருமுடியில தூக்கி வைத்து வளர செய்த பெருமை பெருமானுக்கு. அதான் சோமநாத் என்று சொல்லக்கூடிய 12 ஜோதிலிங்கங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த தளத்துல நிகழ்ந்த நிகழ்வு தான் சோமன்னா சந்திரன் வேற. இப்படி பெருமான அப்படி திரை சிந்தனை சூடியவனே. அப்புறம் பின்னணி அப்படின்னா தலைக்கோலம் உடையவனே என்று சொல்லி சொல்றார். அப்படி தலைக்கோலம் உடையவனே என்று வாழ்ந்தும் அடியார்களின் சிறு குறைகளை குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த அடியார்கள் எப்படின்னா ஒரு சிறு சிறு குறைகள் எல்லாம் இருக்கும். ஆனா கொள்கையினால் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறார். என்ன கொள்கையினால் உயர்ந்தவர்கள்? இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய கொள்கை தான் அந்த உலகத்திலேயே உயர்ந்த கொள்கை. சிவபெருமானை வழிபாடு செய்யறதுக்கு மேல ஒரு உயர்ந்த கொள்கை எதுவும் கிடையாது. அதாவது கொள்கையினால் உயர்ந்த அப்படின்னு. சிறு சிறு குறைகள் எல்லாம் இருக்கலாம். சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமான் கேட்பாரு, விளையுலன பொருத்திடுவாய் என்றடியே பிழைத்த கால் அப்படின்றார். சாமி சின்ன சின்ன குறைகள் எல்லாம் இருக்கு, நீங்க பொறுத்துக்குவீங்கன்னு சொல்லிதான் நானு அந்த குறையெல்லாம் செஞ்சேன் என்று சொல்லி அந்த கண் போனதுக்கு பிறகு பாடிய திருப்பதி நல்லது. அது மாதிரி அடியார்களான குறைகள் இருந்தாலும் கூட, ஆனா கொள்கை என்று சொல்லுவது இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய உயர்ந்த கொள்கை உடையவர்கள் என்று சொல்லி, அப்படி கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் அந்த உறுதியுடையவருடைய துன்பத்தை நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஞான சம்பந்த பெருமாள் இந்த பதிகத்தில் பாடுறாங்க. இது இந்த பதிகம் முழுவதுமே ஞான சம்பந்த பெருமாள் ஒவ்வொரு பாடல்களையும் நமக்காக விண்ணப்பம் வைத்த ஒரு திருப்பதிகம் இது. அடியார்கள் திருக்கூட்டத்திற்கு நலம் வேண்டி பாடியுள்ள பதிகம் மிக உயர்ந்த அந்த மனப்பான்மையை உட்பட்டது. இதை நாம் கற்றுக்கொண்டது வேண்டும் என்று சொல்லி நம்ம உரையாசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மறைகளை உடமையாக கொண்ட பெருமான் 60 பால் புளித்தோலை உடுத்தி சாபம் பெற்ற சந்திரனை சூடியும் விளங்குகின்றார் என்று பாடி உள்ள குறிப்பினால் குறையுடையாரின் குற்றத்தை பார்க்காத இறைவன் என்பதை புரிய வைத்தார் என்று சொல்லி சொன்னார். அதாவது சந்திரனுக்கு ஏன் அந்த சாபம் வந்தது அப்படின்னா, 27 மனைவிகள் சந்திரனுக்கு. அதாவது இந்த நட்சத்திரங்கள் 27 சொல்றோம் இல்லைங்களா, அந்த 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தக்கனுடைய மகள். ஒரு பெண் கிட்ட மட்டும் அன்பா இருந்ததுனால மற்ற பெண்கள் போய் முறையிடுறாங்க. அதனால சந்திரன் சமைச்சிடலாம். அவனுடைய கலைகள் எல்லாம் தேய கடவுள் என்று சொல்லி சமைச்சதுக்கு பிறகுதான் அவனுக்கு அந்த தேயுது. அதற்கு பிறகு மீண்டும் பெருமானுடைய திருவருளால வளர்ந்தது என்று சொல்லி சொல்வார்கள். இப்படி இதை எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அவன் சந்திரனும் குறையோடு இருந்தவன் தான். இருந்தாலும் அவனுடைய குற்றத்தை நீக்கி அருள் செஞ்சதுனால அடியார் பெருமக்களை இது மாதிரி நீக்கி அருள் செய்யணும் என்று சொல்லி சொல்றார். கனைத்திருந்த வெண்ணிலை சொல் கடலிடை நஞ்சு தன்னை பிணைத்தனையாம் இடத்தில் வைத்து திருந்திய தேவங்கள். வினா பாற்கடலை கடைந்த பொழுது அதுல முதல்ல நஞ்சு வந்தது. அதை ஒரு உருண்டையாக சுந்தரனிடத்திலே சொல்லி அந்த நஞ்சை உருண்டையாக உருட்டி அதை இறைவன் அதை உண்கின்ற பொழுது அந்த விடர் என்று சொல்லக்கூடிய அந்த கழுத்திலே அடக்கி வைத்த பெருமானே எதற்காக அடக்கி வச்சார் அப்படின்னா, அந்த நஞ்ச சாமி உண்ணவில்லை என்று சொன்னால் எந்த தேவர்கள் முதலாக எல்லோரும் அப்பவே அறிந்திருப்பாங்க. தேவர்களை காக்கும் பொருட்டாக, அதே மாதிரி இந்த ஆன்மாக்களை காக்கும் பொருட்டாக பெருமான் அதை உண்டார் என்று சொல்லி சொல்றார். அப்படி காத்தவனே நெருங்கிடத்திலே, அதாவது தினைத்தனையாம் இடத்தில் வைத்து திருந்திய தேவர் என்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணியிறாம் மகளும் நினைத்திருவார்களையா நெடுங்கலம் மேயவன் அப்படின்னா, தேவர்களுக்காக நீங்க அந்த நஞ்சை பார்க்கடல் போன்ற அந்த நஞ்சை உண்டு அவர்களுக்காக நீங்க அதை செய்தீங்க. அது மாதிரி இப்ப தன்னுடைய மனத்தகத்தை நிறுத்தியும், தன்னுடைய மனதிலே உங்களை நிறுத்தியும் அதன் வெளிப்பாட்டில் ஆடலும் பாடலும் செய்து மகிழக்கூடிய அடியாருடைய துன்பத்தை நினைத்திருவார் அவர்களையாய் மனத்தகத்தோர் பாடலாடலும் பேணியரால் மகள் என்று சொல்லி உங்களை மனதிலே நிறுத்தி, உண்மையான அடியார்கள் எப்படி வழிபாடு செய்வாங்களாம்? ஆடலும் பாடலும் செய்து, பேணி அப்படின்னா பெருமானிடத்தில் அன்பு செய்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அடியாருடைய துன்பங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லி 2வது பாட்டில் சொல்றாரு. 3வது பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன் நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கிறத என்னடியான் உயிர்வேல் என்று அடல் போற்று உதைத்த அப்படின்னா, அதாவது நெடுங்கலம் என்று சொல்லக்கூடிய பதியில் இருக்கக்கூடிய பெருமானே, குற்றமில்லாதவனே நிமலா நினைக்கிறத என்னடியான் உயிர்வேல்
அப்படின்னாரு. மார்க்கண்டேயன் வந்து நல்ல ஒரு சிவனடியார். மார்க்கண்டேயனுக்கு 14 வயது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. 14 வயது முடிஞ்சா அவருடைய உயிரை கவர வேண்டியது காலனுடைய வேலை தான். இருந்தாலும் கூட காலன் வந்து கவர்கின்ற பொழுது சாமி என்ன சொன்னாராம், அவன் என்னுடைய அடியான், அவனுடைய உயிரை கவராத அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு பாருங்க, என் அடியான் உயிரை வவ்வேல் அப்படின்னு சொல்லி என்று அடல் கூற்று உதைத்த அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. காலன் செய்தது அவன் நியாயத்தை தான் செஞ்சான். எல்லாருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட வயசு, அதுக்கு மேல வந்து காலன் வந்து கவர்ந்து கொண்டு செல்லுவதுதான் நியாயம். ஆனா இந்த இடத்துல அவன் தர்மத்தை செஞ்சான். நான் வந்து பெருமாட்ட உதவி வாங்கினான். ஏன் அப்படி உதவி வாங்கினான்னா, அதாவது எல்லா உயிர்களும் அந்த காலம் வருகின்ற பொழுது காலன் வந்து அந்த உயிரை பறித்து கொண்டு செல்லணுங்கிறதா விதி. ஆனா பூசை செய்யக்கூடிய அடியார்களுக்கு சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போவாங்க. அந்த சிவகணங்கள் வந்துதான் அந்த உயிரை கொண்டு போகணும். யமகணங்கள் வருவதற்கு நியாயம் இல்லை. அதனாலதான் சாமி வந்து என் அடியான் உயிரை வவ்வேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க. அவனோட உயிரையே கவரக்கூடாது சொல்லி கேட்காதனாலதான் அந்த யமன் வந்து அங்க பெருமானுடைய அந்த திரு காலால உதைக்கப்பட்டான் என்று சொல்லி சொல்றார். என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்து அப்படின்னு சொல்லி, அதனால சொல்லி கேட்காதனால சாமி என்ன பண்ணாரு, அவர் வந்து அடல் கூற்று உதைத்த பொன்னடியே பரவினாலும் அப்படிப்பட்ட அடியாருக்காக கூற்றுவனை உதைத்த அந்த திருவடியை தினசரி பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய அடியாருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்றடியார்களையா அப்படின்னா தினசரி சிவபூஜை பண்ணக்கூடிய அடியாருடைய துன்பத்தை நீக்கணும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நமக்கான பெருமாண்டத்துல கேட்கிறார்கள். பூவும் நீரும் அப்படின்னு வந்தாவே சிவபூஜை அர்த்தம். திருமுறைகள்ல எங்க வந்தாலும் சரி பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியாக இந்த புண்ணியம் செய்வாருக்கு பூவுல நீருல என்று சொல்வது திருமந்திரம். அப்ப இருக்கிறதுலயே பெரிய புண்ணியம் என்னன்னா பெருமானை பூவும் நீரும் கொண்டு பூசனை செய்வதுதான். அதுக்கு மேல ஒரு பெரிய தவம் இல்ல செய்வதுல. தவம் அப்படின்னு வர இடத்துல எல்லாமே சிவபணியை உரை சொல்லுகின்ற பொழுது அந்த தவத்தையே தனமாக உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தவம்னா என்ன அப்படின்னா சிவபூசை தான் தவம், வேற ஒன்றும் கிடையாது. திருமந்திரத்திலே வருவது தண்டகர் சிந்தை தபோதரர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்பார் திருமந்திர ஆசிரியர் திருமூலர். அப்படின்னா அந்த தபோதரர் அப்படிங்கிறதுக்கு அதை பிரிச்சோன்னு வச்சுங்களேன். தபோதரர் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சோம்னா தவத்தையே தனமாக உடையவர். இப்ப தவம்னா என்ன, சிவபூஜை தான் தவம். வேற ஒன்றும் நம்ம போய் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போய் உட்கார்ந்து குடும்பத்தை விட்டு குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு போய் உட்கார்ந்து தவம் கிடையாது. சிவபூசையே தவம் அப்படின்னு உடையாளர் எழுதுறார். ஈண்டு சிவபூசையே தவம். அப்ப அந்த தவம் செய்யக்கூடிய அடியார்கள் அப்படிங்கிறது அந்த தபோதனர் என்று சொல்லி திருமந்திரத்திலே வருது, பெரிய புராணத்துல வருது, விளையாட்டு மாரநாயனார் புராணத்துல வருது. ஒரு அடியார் வயது ரொம்ப காலதாமதமா இரவு நேரத்துல வருகின்ற பொழுது அவங்க வீட்டுல அவங்களுக்கே சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. அப்ப நாயனார் மனைவியிட்ட சொல்றார், நமக்கு இங்கு முன்பு உணவில்லையாயினும் இமக்குளப்பொடி பாகற்கு இனியவர் நமக்கு இன்னடிச்சு தகவலை அமைக்குமாறு எங்கன மனைங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தபோதரர் இரவே வசித்தார் செய்வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். தபோதரர் தான் அந்த சிவபூஜை செய்யக்கூடிய அடியார் என்று சொல்லி பொருள். இப்படி அப்ப யமனுடைய வேலை என்னன்னா சாதாரணமா உலகையில் இருக்கக்கூடிய உயிரை கவர்வதற்கு மட்டும்தான் யமன் வரணும். மோசம் பண்ணக்கூடிய உயிரை கவர்வதற்கு சிவகணங்கள் வந்து அழைத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் விதி. அடுத்த பாட்டில் மலை புரிந்த மன்னமன்னன் மகளை ஒருபால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவர் செடை ஆரூரா ரெண்டை சொல்றார். பெருமான் நெடுங்கலத்தில் இருக்கக்கூடிய பெருமானே, பார்வதி தேவை ஒரு பாகத்தில் கொண்டவனே, உமையமைய வந்து சாமி ஒரு பக்கத்துல வச்சிருக்கிறார். அதே மாதிரி கங்கா தேவியை தலையில் வச்சிருக்கிறார். அலை புரிந்த கங்கை ஆத்மரித்து வரக்கூடிய கங்கைய சாமி தலைமையில் அடங்கி வச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய வரலாறு. கந்தபுராணத்தில் அது இருக்கு. பகீரதன் தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லி மேல இருக்கக்கூடிய கங்கையை வர சொல்லி அவன் கேட்கிறான். அப்படி கேட்கின்ற பொழுது கங்கை மேல இருந்து வருது. அந்த வரக்கூடிய அந்த வேகத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. வந்தா பூமியை அழிஞ்சு போகக்கூடிய
அதாவது தலையோட்டில் கபாலத்தில் விரும்பி பழியேற்றும்பவனே பிரம்ம கபாலன்னு பேருங்க. இறைவன் பழியேற்றுக்கூடிய அந்த பாத்திரம், பலி பாத்திரம் என்ன? பிரம்மனுடைய தலை, பிரம்மனுடைய மண்டையோட தான் இறைவனுடைய கையில் இருக்கக்கூடிய கபாலமாக இருக்கக்கூடியது. கதத்துடன் தலை புரிந்த வழிமகிழ்வாய். என்ன சாமி என்ன பழி கேட்கிறார் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் பெருமான் வந்து அந்த பலி பாத்திரத்தில் எடுத்துக்கிறார். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அதெல்லாம் யார் எடுத்துக்கிறார்? பெருமான் அதை எடுத்துக்கிறார். ஏன்னா பெருமானுக்கு என்ன சாப்பாட்டுக்கு எல்லாமே இருக்கிறார். அவர் வந்து பிச்சை எடுத்து உண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் இறைவன் வந்து ஏற்று நமக்கு அருள் செய்யக்கூடியவன். அதான் தலை புரிந்த பழிமிகிழ்வாய் தலைவா என் தாமிழர் கீழ் நிலை புரிந்தார்கள் என்னுடைய திருவடிக்கு கீழே பற்று வைத்து எஞ்ஞான்றும் விரும்பி வாழும் அடியார்களின் துயரை களைவாயாக. அது என்ன சொன்னாரு? தலைவா என் தாள்களுக்கு கீழ் நீங்கி நில்லார்களையாக என்னுடைய திருவடிக்கு கீழ் அன்புடைய அடியார்கள் மக்களுடைய துன்பத்தை நீக்கணும் என்று சொல்லி இப்படி அடுத்த திருப்பாட்டில் என்ன சொல்றாருன்னா, வாங்கின் நல்லார் படிமம் செய்வார் மாறிடமும் பலிசே துங்கி நல்லார் பாடலோட தொழுதலே வணங்கின. நெடுங்கல மேயவனே, அதாவது குணங்களால் உயர்ந்தவர்களும் தவ வலிமை மிக்கவர்களும் இந்த உலகில் உள்ளோரும் நிறைய வழிபாடு செய்து வருகின்றனர். வாங்கி நல்லார் படிமம் செய்வார் அப்படின்னா, அதாவது குணங்களால் உயர்ந்தவர்களும் அதே மாதிரி தவ வலிமை உள்ளவர்களும் இந்த உலகில் நிறைய வழிபாடு செய்து வருகின்றனர். சொல்றார், தொழுதலை வணங்கி நான்கினில் நான்கினோடும் தலைவா என் தாழ்வுகள் கீழ். அதுதான் முதல்ல தன்னை புகழ்ந்து பாடி வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களை வணங்கி வாழ்வார்கள். அந்த அடியார்களின் துயர்களை களைந்து அருள் செய்வாய் என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டு தான், விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான் உணர்ந்து கருத்த நாதிகளையாலை கமல் சிறை மேல் கறந்தாய். அதுதான் சொன்னாங்க. இறைவனே, விருத்தன்னா ரொம்ப வயசான குழந்தை, பாலன்னா ரொம்ப குழந்தை. பெருமாள் வந்து இதுல திருவிளையாடல் புராணத்துல விருத்த குமார பால படலம் இருக்குது. 64 திருவிளையாடல்கள் வந்து அது ஒன்று விருத்த குமார பால படலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது சாமி வந்து அது மதுரையம்மனில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த ஒரு வைணவ ஒரு சைவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து ஒரு வைணவருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி திருமணம் செஞ்சு கொடுக்கின்ற பொழுது அந்த வைணவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமியார் வந்து அந்த பெண் திருநீர் வைக்கக்கூடாது, சிவனடியார்களை பார்க்கக்கூடாது, இப்ப எல்லாம் ஒரு கட்டுப்பாடு அந்த பெண்ணுக்கு. அது நல்ல சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு போட்டு பழக்கப்பட்ட ஒரு பெண். அதனால அந்த பெண் வந்து என்ன செய்வா அப்படின்னா, தினசரி பெருமாட்டு விண்ணப்பம் வைப்பாங்க. சாமி, தினசரி அங்க எங்க அப்பா வீட்டுல அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களை வழிபாடு செய்துட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு அடியாரை கூட பார்க்க கூட முடியலன்னு சொல்லி அந்த பெண் அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற பொழுது பெருமாள் வந்து ஒரு நாள் வந்து அந்த பெண்ணை வீட்டுல வச்சு கூட்டிட்டு மாமியார் எல்லாம் வெளியில் போயிடுவாங்க. அப்படி வெளியில போற பொழுது சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, வயசான குளத்துல வருவார், ஒரு அடியார் போல வருவார். அப்படி அடியார் போல வருகின்ற பொழுது அந்த பெண் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி வந்திருக்கிறீங்க, அந்த ஸ்டோர் ரூம்ல மாமியார் கூட்டிட்டு போயிட்டாங்க, எப்படி உங்களுக்கு நான் அமுது செய்யறதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்ற பொழுது அப்ப அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, வந்தவர் அந்த பூட்டை போய் நீ கையில தொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த பூட்டை தொட்டோம்னா அந்த பூட்டு திறந்துடும். அதற்கு பிறகு எடுத்து எல்லாம் சமையல் எல்லாம் செஞ்சு மாமியார் வாரத்துக்குள்ள அதெல்லாம் செய்யணும். எல்லாம் செஞ்சு வந்த வயதான பெரியவருக்கு வந்து அமுது படைக்கலாம்னு சொல்லி அமுது படைக்கின்ற பொழுது அப்புறம் சாப்பிடுற பொழுது சாப்பாடு போடுற பொழுது வெளியில போன மாமியார் மாமனார் எல்லாம் வந்துடுவாங்க. அப்படி வருகின்ற பொழுது இவரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வயசானவரா வந்தவரு குழந்தையா மாறிடுவார். அந்த பெண்ணுடைய கையில குழந்தை இருக்கும். அப்படி குழந்தை இருக்கிற பொழுது இந்த குழந்தை ஏதுன்னு சொல்லி கேட்கிற பொழுது ஒரு சிவனடியார் வந்தாங்க, இந்த குழந்தைய அந்த கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான்னா, மாமியார் ரொம்ப திட்டி அந்த பெண்ணையும் குழந்தைய 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில் ஊட்டி விட்டுருவான். அவன் வந்து வேற வழியே இல்லாம நிக்கிற பொழுது அந்த குழந்தையே என்ன ஆகும் அப்படின்னா, சொப்பநாத பெருமானாக நல்ல ஒரு வாலிபனாக மாறி
வந்த அந்த பெண்ணையும் அவர் வந்து விண்ணுலகத்தில் அந்த உமையம்மையை தான் அந்த பெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீனாட்சி அம்மை தான் அந்த பெண்ணாக இருந்தது என்று சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு பிறகு விடை மீது அந்த பெண்ணை அழைத்து கொண்டு சென்றதாக அந்த படலத்தில் வருங்க. விருத்தனாகி பாலனாகி குமரனாகி. விருத்தன்னா வயதான கோலம், பாலன்னா குழந்தை, குமரன்னா அந்த வாலிப கோலம். இப்படி 3 கோலம் காட்டிட்டு திருவிளையாடல் படத்தில் இருக்கு. இதை இங்க என்ன சொல்றாருன்னா, விருத்தனாகி பாலனாகி வேதமோ நான் உணர்ந்து அப்படின்னா, விருத்தன் என்று சொல்வது மூத்த வேடம். அப்புறம் பாலன் வேதங்களை வழங்கிய தலைவனாகி உள்ளவனே, கங்கையை சடைமுடியில் மறைத்தருள் பெருமானே அப்படின்னா, அருத்தனாய ஆதிதேவன் அடியனையே பிறகும் நிறுத்தற்கேதர்களையா நெடுங்கலம் மேயவனே என்று சொல்லி அப்படி, அதாவது கங்கையை சடாமுடியில் மறைத்தருள் பெருமானே, கலைஞானம் மற்றும் மெய்ஞானத்தின் பொருளாக உள்ள ஈஸ்வரனே, பரம்பொருளாக உன் திருவடியை புகழ்ந்தும் ஏத்தியும் ஆடியும் பாடியும் வழிபடும் அடியாரின் துயரினை கலைவாயாக. பெருமானுடைய திருவடியை எப்படி வழிபாடு செய்யணுமா? புகழ்ந்து அப்புறம் ஏற்றி ஆடி பாடி வழிபாடு செய்யணும். அப்படின்னா பெருமானுடைய திருவடியை அன்பா வழிபாடு செய்யணுங்கிறார். அப்புறம் சாமியத்தினுடைய தேவாரத்தில் சொல்வாங்க, பூமி மேல் புகழ்தக்க பொருளே முன்ன என்னானா என்னென்னால் ஏழையன் என்று சொல்லி ஏத்துகிறேன். இந்த உலகத்துல புகழக்கூடிய ஒரே ஒரு பொருள் பரம்பொருள் தான். அது சிவபெருமான் மட்டும்தான் புகழக்கூடிய பொருள் என்று சொல்லி சொல்றாரு. மாதிரி அது எப்படி புகழணுமா? புகழ்ந்து ஏற்றி ஆடி பாடி அண்ணாமலை கைதல ஓடி போகும் நம்முடைய வெல்கனை என்று சொல்லி அப்பர் சாமிகள் பாடுவார். பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு ஆனந்தமா வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுடைய துயரை களைய வேண்டும் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றாருங்க. அதே மாதிரி கூறு கொண்டாய் 3 குட்டையோர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறம் எரித்த மன்னவனே படிமேறது. கூறு கொண்டாய் 3 அப்படின்னா நெடுங்கலந்த இறைவனே. கூறு அப்படின்னா ஒரு கூறு, உமையம்மை ஒரு கூறாக உடையவனே அர்த்தம். எங்க இருக்கிறது? நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய கோலம் தான் அது. அதாவது மான்மொழி இல்லாத கோலம் 2 இடத்துல தான் இருக்கு. நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கிறது மான்மொழி கிடையாது. அதே மாதிரி சீர்காழியில் இருக்கக்கூடிய தோனியப்பர் இருக்கிறார் பாருங்க, அதே மான்மொழி கிடையாது. அப்படின்னா கந்த புராணத்துக்கு முந்தைய கோலங்கள். இந்த மான்மொழி அப்படிங்கிறதெல்லாம் கந்த புராணத்துல அந்த ஆறுகாவனத்து முனிவர்கள் ஏவியதான் மானாக மதுவாக வந்து பெருமாளுடைய திருவேணையில் இருக்கக்கூடியது. அதற்கு முந்தைய கோலம் தான் இந்த திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய கோலமும், அதே மாதிரி சீர்காழியில் இருக்கக்கூடிய கோலம். திருவாசகத்தில் வரும் பாருங்க, தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தோதாய் தும்பி. அந்த தொன்மை கோலம் அப்படிங்கிறது என்னன்னா, மாறுமொழி இல்லாத கோலம் தான் தொன்மை கோலம். அதான் சொல் கூறு கொண்டாய் 3 அப்படின்னா, கூறு கொண்டாய் 3 கூட்டுயோர் வெங்கனையான் மாறு கொண்டார் புறம் எரித்த மன்னவனை குடிமேல அப்படின்னா, உமையம்மை ஒரு பாகத்திலே உடையவனே. 3 திரிபுரங்களை எரித்தவனே, அசுரர்களுடைய திரிபுரத்தை எரித்த பெருமானே. கிடவக்கூடிய உடையவனே, திருநீற்றை மனம் பொருந்தே சந்தனம் என்று ஏற்று தம் மேடையில் அணிந்து பரவசமும் அடியார் துயரை கலைவாய். அதாவது உடம்பு பூரா திருநீர் பூசிக்கொண்டு ஏறு கொண்டாய் சாந்தம் மீது என்று எவ்வருமாறு அடைந்த மீது கொண்டார்கள். அப்படின்னா உடம்பு முழுக்க திருநீர் பூசி இருக்கக்கூடிய அந்த அடியார் தரக்கூடிய துன்பத்தை கலைந்து அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பாட்டில் வந்து திருநீர் பூசறது அப்படிங்கிறது ஒரு பெரிய, அதாவது முருநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் என்று சொல்லி நமக்கு திருத்தொண்ட தொகை. நம்முடைய சேரமான் தருமநாயனார் பெரிய அரசர். நம்மெல்லாம் ஒரு விரல்ல திருநீர் வைப்போம் இல்லையா? அது துளியோண்டு. அதை விட இன்னும் ஒரு கொடுமை என்ன, கல்யாண மேடையில போய் திருநீர் வச்சுட்டா உடனே வந்து அந்த மேக்கப் பண்றவன் அழிச்சு விட்டுருவான். திருநீர் இல்லாம எந்த சடங்கும் செய்யக்கூடாது சைவத்தில். கொஞ்சமாவது திருநீர் வச்சுதான் எந்த ஒரு சடங்குமே செய்யணும். சேரமான் பெருமானார் பெரிய அரசர். ஒரு பேர் பெருமாள்மோதையார். கேரளாவில் அந்த திருவஞ்சைக்கலம் இருக்கக்கூடிய பகுதியை ஆட்சி செய்த ஒரு பெரிய அரசர். அவர் எப்படி திருநீர் பூசிக்குவார் அப்படிங்கிறத சேக்கரா பெருமான் சொன்னாருங்க. புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கிப்பார். அப்படின்னா புலரி எழுதுனா வெளியேறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்குவாராம். 5 மணிக்கு எந்திரிச்சுக்குவார். 5 மணிக்கு எந்திரிச்சு குளத்தில் போய் குளிப்பார். குளிச்சுட்டு வந்துட்டு புனித வெந்நீற்றினுள் மூழ்கினா உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவாராம். அப்படி உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு நிலவும் நந்தவன பணிகள் வீடு செய்திருந்தார். அந்த திருவஞ்சை கடத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல அந்த நந்தவனத்துல போய் பணி செய்வாராம். மலர் பறிப்பாராம்,
தண்ணீர் பாய்ச்சுவாராம், களை எடுப்பாராம், இப்படி எல்லாம் பணி செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் பாடியிருக்கிறார். அப்ப உடம்பு பூரா திருநீர் பூசறது அப்படிங்கிறது ஒரு தவம். திருநீர் 16 இடங்கள்ல முறைப்படி பூசணும். அதான் தீக்கை பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஆனா எங்கெங்க பூசுறதுன்னு ஒரு வரைமுறை இல்லைனாலும் உடம்பு பூரா திருநீர் பூசுறது ஒரு தவம் தான். அதான் முழுநீர் பூசிய முனிவருக்கு முடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது என்ன சொல்றாரு, ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீர் கொண்டாடுறவர்களையாய் நெடுங்கலம் மேயவனை. திருநீர் பூசிருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கணுங்கிறார். திருநீர் பூசறதே ஒரு பெரிய தவங்க. ஞானசம்பந்தருக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் பொதிசோறு கொண்டு வருகின்ற பொழுது திருப்பயத்தில் திருநீற்று அந்தனராய் பார்த்தாங்க பெருமான். திருநீர் பூசறிஞருக்கு கொடுத்தாதான் நாம வாங்கி சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரிய புராணத்தில் இருக்கு. நாவுக்கரசு பெருமானுக்கு திருப்பயந்தியில சிவபெருமான் கட்டப்பது கொண்டு வர்றார். கட்டப்பது கொண்டு வருகின்ற பொழுது அவர் பசியோடு வர்றார் மதிய நேரம். ஆனா கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். திருநீர் பூசிருந்தனால அவர் வாங்கி சாப்பிட்டார். காவும் குளமும் சமைத்து காட்டி வழிபோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராயினார் சேக்கிழார் பெருமான். மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னரெதிரே நன்றி இருந்தார். அப்படி திருநீர் பூசிருந்ததுனாலதான் இவர் சொன்னாராம், ரொம்ப பசியோடு இருக்கிறீங்க, கட்டமது கையில் இருக்குது, சாப்பிட்றீங்களான்னு பார்த்தாரா நாவுக்கரசு பெருமான். சரி திருநீர் பூசிருக்கார், அதனால இவர் அடியார் தான் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடலாம். அதனால திருநீர் பூசுறது சைவத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். திருநீற்றுக்கு மேல ஒரு தவமே இல்லை. பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று புறவலர் மன்றிலாளர் பூங்காவில் சிந்தை செய்தார். யார் சொன்னாங்க? மெய்ப்பொருள் நாயனாருடைய மனத்துல வருது. ரசிய உயிர் போற பொழுது நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், என் பையன் எல்லாம் பார்த்துக்க, பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கா, சொத்தை எல்லாம் பார்த்துக்க, என்னுடைய தொழில் எல்லாம் நீங்க பார்த்துக்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொன்னார்னா, இந்த சேதி நாட்டுல திருநீற்று நிறைய பழக்கம். பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று புறவலர் மன்றை நாடும் பூங்காவில் சிந்தை செய்தார். திருநீருக்கு சைவத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு. திருநீர் பூசித்தான் நம்ம எதுவுமே செய்யணும். தருமபுர ஆதீனத்துடைய குருமுதல்வர் புண்ணியான சம்பந்தர் அந்த சிவபோகசாரம் பாடியிருக்கிறார். அதுல சொல்றார், நீதி இல்லாம காட்சியமும் நெற்றியிலே பூதியில்லாத தவமும் சுத்த விரல் அப்படிங்கிறார். பெற்படரும் சுத்த விரல் பின்னாடி பார்க்க நிறைய வரும். நீதி இல்லாம ராஜ்யமும் சுத்த விரல். சுத்த விரல்னா ஒன்றும் பயனிலே அர்த்தங்க. நெற்றியிலே பூதியில்லாத தவமும் சுத்த விரல் அப்படின்றார். என்னதான் தவம் செஞ்சாலும் சரி, அந்த யோகா, இந்த யோகா, ராஜ யோகம், மந்திரி யோகம், எத்தனையோ யோகமெல்லாம் இருக்கலாம். ஆனா நெற்றியில விபூதி இல்லாத செய்யக்கூடிய யோகம் எதுவுமே யோகா இல்லை. இந்த நெற்றியிலே பூதி இல்லாத தவமும் சுத்த விரல் அப்படிங்கிறது. திருநீர் பூசித்தா எந்த ஒரு தவமும் செய்யணும் அப்படிங்கிறது. அதான் இங்க ஞானசம்பந்த பெருமானும் அப்படி திருநீர் பூசி என்னுடைய அடியார் பெருமக்களுடைய அந்த துன்பங்களை எல்லாம் நீங்க நீக்கணும் என்று சொல்லி சொல்றாங்க. குன்றிடுச்சி வேல்விடங்கும் பொடிமது சூழிலங்கை அன்றி நின்ற கர்கோனை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் எத்தீரா பகழும் நின்று நைவார் கடையாய் நெடுங்கலம் மேயவனே. குன்றிடுச்சி வேல்விடங்கும் பொடிமது சூழ் லங்கை அப்படின்னார். அதாவது நெடுங்கலம் இறைவனே, லங்கை மன்னனாகிய ராவணன் கைலை பெயர்க்க முயன்றான். ராவணன் கைலை பெயர்க்க முயன்றான் இல்லையா? சொன்னாங்க எல்லாரும், சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம்பா, அங்க அப்படி போகாத, அங்க போனேன்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா கேட்கல. என்னுடைய வீரத்துக்கு முன்னாடி கைலாயமா நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லி போய் பெயர்க்க முற்பட்டான். பெயர்க்க முற்படுகின்ற பொழுது சாமி என்ன பண்ணாரு, ஒரு விரல்ல தான் அழுத்தினார். ஒரு விரல்ல தான் அப்படி லேசா ஊன்றினார். அதையே அவனால தாங்க முடியல. அந்த மலைக்கடையில போய் சிக்கிட்டான். சிக்கி கொண்டு அழுது கொண்டு இருந்தான். ராவணன்னா என்ன பேர் அப்படின்னா அனுபவன் அப்படின்னு பேரு. அப்படி அழுது கொண்டு இருக்கிற பொழுது அப்பதான் நம்முடைய அப்பர் சாமிகள் அங்க தவம் செஞ்சுட்டு இருந்தார் பாகீசரா. அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கிற பொழுது அலுவலர் கேட்டாரு. அப்பர் சாமி ரொம்ப இரக்கமானவர். அதான் அப்படி அலுவலர்கள் கேட்ட பொழுது திரும்பி பார்த்தா அவன் மலையில மாட்டிட்டு இருக்கிறான். அப்பதான் அப்பர் சாமி சொல்றாரு, கேப்பா சிவபெருமானுக்கு சாமதானா ரொம்ப பிடிக்கும். சாமவேதம் நீ பாடு, பாடுங்க விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அந்த உபாயத்தை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு பிறகுதான் தன்னுடைய கை நரம்பை எடுத்து ராவணன் அதை யாழாக மீட்டு அவன் வீணையாக மீட்டு
சாமகானம் பாடுறான். அதற்கு பிறகு பெருமான் வந்து கால் அப்படி மேல தூக்குறாரு, தப்பிச்சா போதும் வந்துடுறான். இது ராவணனை வந்து அடர்த்த ஒரு முறைங்க. அதான் சொல்றாரு, அப்படி அங்குகின்றார்கள் கருவறைக்கு நடந்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏற்றியதா போறணும். அப்படி இருக்கக்கூடிய பெருமானே, அந்த ராவணனுக்கு நீங்க வந்து அருள் செஞ்சீங்க. அத்தகைய அருளிப்பாட்டினை தோத்திரங்கள் மூலமாக தொடர்ந்து இரவும் பகலும் போதில் 5 அடியார்களை களைவாய். அன்னைக்கு ராவணன் வந்து சாமகானம் பாடுறதுக்காக அவருடைய துன்பத்தை நீங்க நீக்கினீங்க. இப்ப எங்க அடியார் மக்கள் இரவு பகலும் தேவாரம் பாடுறாங்க, திருமுறைகள் பாடுறாங்க, அவருடைய துன்பத்தை கொஞ்சம் நீக்கு என்று சொல்லி அதை சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு வந்து ராவணனை வந்து சாமகானம் பாடலைன்னா சாமி விட்டுருக்க மாட்டாரு. பெருமான் வந்து எதுக்கு வந்து இறங்கி வருவார் அப்படின்னா திருமுறைக்கு ரொம்ப இறங்கி வருவாருங்க. இது பல இடங்கள்ல நாம பார்க்கலாம். அளப்பிட கீதம் சொன்னாருக்கு அடியெல்லாம் அருளுமாறு அப்பர் சாமி சொல்றாரு. விளக்கினால் பெற்ற இன்பம் வெளுக்கினால் மதித்தாருங்கிற பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அளப்பிட கீதம் சொன்னாருக்கு அடியெல்லாம் அருளுமாறு. எதுக்கு அவர் இறக்குறாரா இல்லையா சாமி? ஒரு தேவாலயத்தை போய் பாடுனீங்கன்னா, ஒரு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க பண்ணோட, அப்படி பண்ணோட பாடிட்டீங்கன்னா சாமிக்கு என்ன செய்யறது தெரியாது. அதான் சாமியே சொல்றாரு இல்லையா கருத்தாட்கொண்ட புராணத்துல, சுந்தரரை ஆட்கொள்கின்ற என்ன சொல்றாரு, நமக்கும் அன்பின் பெரிய சிறப்பிற்கு அச்சனை பாட்டையாகும் அதனால் நம்மேல் நம்மை சொத்தமிழ் பாடுகின்றார்கள். இப்ப சிவபெருமான் எப்படின்னா வள்ளுவர் பெருமான் சொல்வார், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் அப்படின்னா. வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் அப்படின்னா யாருக்கிட்ட எதுவும் கேட்டு பழக்கம் இல்லை. சிவபெருமானுக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, என்ன வேணாலும் அவனுக்கு கிடைக்கும். குற்றறி உடையவன் பெருமான். ஆனா சுந்தரர்கிட்ட மட்டும் என்ன கேட்கிறாரு, நமக்கும் அன்பின் பெரிய சிறப்பின்மிக்க அத்தனை பாட்டை ஆகுனார். நீங்க போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் லைன்ல நின்று சாமி அர்ச்சனை பண்ணுங்க. என்ன அர்ச்சனை பண்ணுவார் அவரு? ஓம் நமோ நமோ நமோன்னு சொல்லுவார். அதுக்கு பேர் அர்ச்சனை கிடையாது. சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, நீங்க பாடக்கூடிய தேவாலயத்தின் பேர் தான் அர்ச்சனை. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின்மிக்க அர்ச்சனை பாட்டையாகும். யார் சொன்ன? சிவபெருமான் சொல்றாரு. நீங்க அர்ச்சனை அப்படின்னா நீங்க போய் இந்த பெருமானுடைய ஆலயத்துல போய் ஒரு தேவாரம் பாடுங்க, அதான் அர்ச்சனை. ஒரு பதிகம் பாடுங்க, இல்ல ஏதாவது ஒரு வேற்றாங்கி போட்டு திருத்தாண்டகம் பாடுங்க, அதுதான் அர்ச்சனை. ஏன்னா இறைவனே சொல்றாங்க கருத்தாட்கொண்ட புராணத்துல, நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பில் இருக்க அர்ச்சனை பாட்டையாகும். நீங்க சீட்டு வாங்கிட்டு போய் லைன்ல இருந்து நல்லா ஒன்று பாடணுங்கிற அவசியம் இல்ல. தேவாரம் ஒரு பதிகம் பார்த்தா போதும், அதான் சொல்றாரு. அப்படி பாடக்கூடிய இரவும் பகலும் பாடக்கூடிய அடியாருடைய துன்பத்தை நீக்கணும் என்று சொல்லி சொல்றாங்க. 9வது பாட்டுல, வேடம் என்னும் வசித்தமாலும் விளங்கிய நான்முகனும் சோலையெங்கும் நேட ஆங்கோர் சோதியுள் ஆகி நின்றாய். எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா பாட்டிலையும் வந்ததா இல்லையா? திருமால் பிரமனும் பெருமாள் வந்து சோதி பிழம்பாக அண்ணாமலை நின்ற பொழுது பெருமாள் பன்றியாக சென்று திருவடி பார்க்க போனாரு. அப்போ பிரம்மன் என்ன பண்ணா, அன்னப்பறவையாக சென்று திருமுடியை பார்க்க போனாங்க. 2 பேரும் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமானே, கேடவன் கொம்பனைந்து பெருமான் கெடிலா புனடியின் நீளம் வாழ்வார்களையாய் நெடுங்கலம் மேயவனே. அப்படி அந்த கொம்புடைய பன்னீருடைய கொம்புகளை மாலையாக அடைந்த பெருமானே, ஜோதி பிளம்பாக நின்ற பெருமானே, என்ன செய்யணும்? அவனுடைய திருவடியில் கீழே பாடலும் அடியார்களின் துயரை களைவாய். அதாவது திருமாலும் பிரம்மனும் வந்து அவங்க ஆனந்தத்தை உச்சியில் இருந்தார். நான் பெரியவனா நீ பெரியவனாக போட்டி வருகின்ற பொழுது யார் முடியையோ அடியையோ யார் பார்க்கிறதோ அவங்க பெரியவங்க சொல்லி 2 பேரும் தேடி போனாங்க. அவங்க ஏன் தேடி பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்கு அப்பர் சாமியார் சொல்றாரு, லிங்க புராண புத்தகத்தில் சொல்றாரு, புக்கணைந்து புரிந்தல நெட்டில நக்கணைந்து நறுவலர் கொய்தில சொக்கணைந்த சுடருளி வண்ணனை மிக்கு காணவற்றாரங்கு இருவரைகள். ஏன் அவங்க பார்க்க முடியலன்னா 2 பேரும் பூவும் நீரும் கொண்டு பெருமான வழிபாடு செய்யல. உடம்புடையா பூ பறித்து பெருமானுக்கு சாற்றல, அன்பா இறைவனை வழிபாடு செய்யல, அதனால பார்க்க முடியல அப்படிங்கிறார். அது ஏன் பார்க்க முடியலங்கிறதுக்கு லிங்க புராண புத்தகையில அப்பர் சாமி சொல்றாரு. அப்படி எங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்படின்னா உங்களுடைய திருவடியை தினசரி வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் அவர்களுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி 9வது பாட்டில் சொன்னார். அடுத்து 10வது பாட்டுல, வெண்தொண்டம் சொல்லாக்கி நின்ற வேடமேலாச்சமனும் தஞ்சமெலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றதையார் துஞ்சல் இல்லாமாய் மொழியால் தோத்திரம் நடியே நெஞ்சில் வைப்பார் இடக்கடையாய் நெடுங்கலம் மேயவனே. நெடுங்கலத்தில் இருக்கக்கூடிய பெருமானே, வன் சொற்களை பேசக்கூடிய சமணர்கள்
அது அவங்க வந்து வேடம் இல்லாதவர்கள். திருநீர் பூச மாட்டாங்க, உருத்தராக்கம் வேட மாட்டாங்க, அணிய மாட்டாங்க. அப்படி வேடம் இல்லாத அந்த சமணர்கள்லாம் இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் புத்தர்கள் வந்து நல்ல சார்பில்லாத புத்தர்கள். இத்தகைய இருவரும் சைவ சமயத்தின் மேன்மை உணர மாட்டாதவர்கள். அப்படி இந்த புத்தர்கள் சமணர்கள் 2 பேரும் சைவ சமயத்தினுடைய அந்த மேன்மையை உணராதவர்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்களை விடுத்து இந்த நெடுங்கலம் என்னும் பதியிலே வந்து அமைந்த இறைவனே தோத்திரங்கள் ஓதி என்னை வழிபாடு செய்கிறார் பாருங்க. துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் என்னுடைய தோத்திரம் என்ன தேவார திருவாசகத்தை வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம தோத்திரம் சாத்திரம்னு சைவ சமயத்துல 2 இருக்கு. தோத்திரம் என்று சொல்லுவது 12 திருமுறைகள், சாத்திரம் என்று சொல்லுவது சைவ சித்தாந்தம், வேற ஒன்றும் இல்லை. அந்த தோத்திரமும் சாத்திரமும் தான் நமக்கு சைவத்தில் இருக்கக்கூடிய 2 அடையாளங்கள். இறைவனை வழிபாடு செய்வதற்கு தோத்திரம், இறைவனுடைய பெருமைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு சாத்திரம் இல்லையா? இந்த 2மே நமக்கு ரொம்ப முக்கியம். 2 கண் போல சைவத்தில் தோத்திரமும் வேணும், சாத்திரமும் வேணும். சைவ சித்தாந்தம் கண்டிப்பா நமக்கு வேணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தோத்திரத்தை பாடி வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள், என்னுடைய திருவடியை நெஞ்சிலே வைத்திருக்கக்கூடிய அடியார்களுடைய பெருமையை துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி இறுதி பாடல வந்து சொல்றாரு. நீட வல்லவார் சடையான் மேய நெடுங்கலத்தை சேடர்வாதம் மாமருகில் சிறபரக்கோ நலத்தால் நாட வல்லவனவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் பதவியுமே. ஒவ்வொரு பாட்டையும் சொல்றாரு, கஷ்டத்தை நீக்கணும், துன்பத்தை நீக்கணும்னு சொல்லி கடைசியா அதே மாதிரி சொல்றாரு. நீண்ட சடைமுடியுடைய பெருமானே எழுந்தவழியுடைய நெடுங்கலம் என்னும் தலத்தை பற்றி சீர்காழியில் அவதரித்த ஞான சம்பந்தன் பாடிய சேடர்வாடும் மாமலிகை சிறபரக்கோ நடந்தால் நாடவண்ண வனவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன. இப்படி ஞான சம்பந்தன் பெருமான் பாடிய இந்த 10 பாடல்களின் பாட வல்லவர்களுடைய பாவங்கள் விலகும் என்று ஞான சம்பந்த பெருமான் சொன்னாரு. எப்பொழுதுமே பதிகத்தை ஒன்று தெரிஞ்சுங்க, 10 பாட்டை பாடினா உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். அதான் உண்மை. ஒரு பாட்டு 2 பாட்டு பாடணும்னா, ஒரு குழந்தை பிறக்கணும்னா 10 மாசம் வயிற்றுக்கு பிறந்தா தான் முழுமையான குழந்தையா வெளிவரும். அது மாதிரி இந்த பதிகத்தினுடைய பலன் நீங்க முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னா 10 பாடலையும் பாடணும். காலம் நேரமான பரவாயில்ல, வேற ஒண்ணும் வேண்டாம். கோயிலுக்கு போறீங்க, வழிபாடு செய்யறீங்க, ஒரு தீபம் போடணும், அப்புறம் அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஏதோ ஒரு பதிகம். சும்மா எல்லாத்தையும் 12 திருமுறை பாடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு திருப்பதிகம், ஒரு பதிகத்தை முழுமையா பாடணும். அப்போ முழுமையா பாடுகின்ற பொழுது அந்த பதிகத்துடைய பலன் வந்து ஞானசம்பந்த பெருமான் சொல்ற இல்லையா, இந்த பதிகம் பாடுறவங்களுக்கு என்ன சொல்றாரு, இந்த நெடுங்கல பதிகத்தை பாடக்கூடியவர்களுக்கு பாவங்கள் நீங்கும் என்று சொல்லி சொல்றாரு. பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே. ஏன்னா இது நம்மளுடைய வாக்கு இல்ல, ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்காக இருக்கிறதுனால அந்த பாட்டை முழுவதும் பதிகம் முழுவதும் பாடுகின்ற பொழுது நமக்கு அந்த பயன் கிடைக்கும் என்று சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து சிக்கல். இந்த சிக்கல் என்று சொல்லக்கூடிய பதிவு இருக்குதுங்களா, இது வந்து திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் செல்கின்ற வழியில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி தான் இந்த சிக்கல் என்று சொல்லி சொல்லுவது. இறைவனுடைய திருப்பெயர் வந்து சிக்கல்ங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதி இல்லையா. அங்க இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து ஒரு அதிசயம் நடக்குதுங்க. அங்க அந்த கந்த சஷ்டி விழாவில் அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பஞ்சலோக சிலைக்கு பெயர்க்குது. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கிறது, எல்லாரும் பார்க்கிறாங்க. அந்த விழா இருக்குது இல்லைங்களா, அந்த சூரசம்ஹார விழா. அந்த சூரசம்ஹார விழா சூரனை சம்ஹாரம் பண்ணுகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய திருச்சிலை ஐம்பொன் சிலை வந்து வேறுகிறதாக இன்னைக்கே சொல்றாங்க. அந்த அதிசயம் இன்னைக்கும் நடக்குது, அது எல்லாருமே சொல்லுவாங்க. இறைவனுடைய திருப்பெயர் வந்து வெண்ணெய் பெருமாள், நவநீதீஸ்வரர். அம்பாருடைய திருப்பெயர் வேள்நெடுங்கண்ணி. தீர்த்தம் வந்து சந்திர புஷ்கரணி. தலதலச்சம் வந்து மல்லிகை என்று சொல்லி வசிஷ்ட முனிவர் காமதேவனுடைய வெண்ணையினால் சிவலிங்க திருமணி எழுந்த விபத்து பூஜை செய்கிறார். அதாவது வசிஷ்ட முனிவர் வந்து காமதேவனுடைய அந்த வெண்ணையை வைத்துக் கொண்டு சிவலிங்க திருமேனியாக வெண்ணையிலேயே திருமேனி அமைத்து பூஜை பண்றாரு. பூஜை பண்ணி அதை எடுக்க முற்படுகின்ற பொழுது எடுக்க முடியல. எப்படி ராமேஸ்வரத்தில் அந்த மணல் சிவலிங்கத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எடுக்க முடியாத போச்சோ, அது மாதிரி இந்த வெண்ணெய் சிவலிங்கத்தை எடுக்க முடியல. அதனால வந்து அதுக்கு பேர் வந்து சிக்கல் என்று சொல்லி அந்த ஊருக்கு பெயர் வந்தது என்று சொல்லி, இது காவிரி தென்கரை தலங்கள் இருக்கக்கூடிய ஒன்று. இங்க எழுந்தருளி
அவதார விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த விழாவில் முருகன் சக்தியிடம் வேள்வாங்கும் பொழுது அப்பெருமானின் திருமுகத்தில் வியர்வை துளிகள் காணப்பெறும் மகிமையை இன்றும் காணலாம். இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அஞ்சலோக சிலையில வேர்க்கக்கூடிய ஒரு அதிசயம் சிக்கல் இருக்கக்கூடிய முருகன் பெருமான் இருக்கு என்று சொல்லி இந்த பதிகத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பதிகத்துல கடைசி பாட்டில் பலன் சொல்லுவார் இல்லையா? 10 பாட்டை பாடி கடைசியா திருக்கடை காப்பு என்று சொல்வதே அதான். திருக்கடை காப்புல தான் பலன் சொல்வார். இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டிலையும் பலன் சொல்றார். அது ஒரு பெரிய சிறப்பு. 10 பாட்டுக்குமே 10 பலன் சொல்றார். அதான் பதிகங்கள். வானுடாவும் மதி வந்து உலவும் அதில் மாளிகை தேனுடாவும் மலச்சோலை மழகும் திகழ் சிக்கலுள் வேணல் வேலை விழித்திட்ட வெண்ணெய் பெருமான் அடி ஞானம் ஆக நினைவார் வினை ஆயின நையுமே. வானுடாவும் மதிவந்துடவும் அது சிக்கல் என்று சொல்லக்கூடிய தலமானது அப்படியே சந்திரன் வந்து தவளும் மாளிகைகளையும் மலர்கள் சூழ்ந்த சோலைகளையும் உடையது. அந்த ஊருடைய பெருமையை சொல்ல எப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அந்த பதியினுடைய பெருமை சொல்வார். நல்ல உயர்ந்த மாளிகைகள் நிரப்ப பெற்றது சிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. சீர்காழியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்படித்தான் சொல்வாருங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, பண்டான் குடல் அறிவையோடு பிரியா வகைபாகம் பெண்தான் விழாதான் விளைச்சென்னை பெருமானோர் நன்னாமரை மலரானவை தவளம் நெடுமானம் பின்னாகுவோடு வேண்டுபடும் இதுவே அப்படின்றார். அப்படின்னா அப்படியே சந்திரன் வந்து தோய்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாளிகையுடையது அந்த வேடுபுரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி என்று சொல்லி சொல்வார். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, அதாவது வானுலாவும் அதிவந்து உலகம் அதில் மாளிகை அப்படின்னாரு. அப்படின்னா சிக்கல் என்ற தலமானது சந்திரன் வந்து தவளும் மாளிகைகளையும் மலர்கள் சூழ்ந்த சோலைகளையும் உடையது. இந்த தலத்தில் எழுந்தொழி இருக்கக்கூடிய பெருமான் பேர் தான் வெண்ணெய் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது வெண்ணெய் பெருமான் அடிஞானமாக நினைவார் வினையாயிரம் நெய்யுமே. அப்படின்னா அந்த வெண்ணெய் பெருமானுடைய திருவடியை அவர் எப்படிப்பட்டவர்? மன்மதனை எதிர்த்தவர். இவருடைய பேரொருளால் அடைந்த பதிஞானத்தால் வழிபாடு செய்யும் அன்பர்களின் வினைகள் அற்று போகும். அது 2 ஞானம் இருக்குதுங்க. 3 ஞானம் இருக்கு. பதிஞானம், பசஞானம், பாசஞானங்க. பாசஞானம் என்று சொல்வது ஒண்ணு, அப்புறம் பசஞானம் என்று சொல்வது ஒண்ணு, பதிஞானம் ஒண்ணுங்க. அதாவது பசுஞானம்ங்கிறது ஆன்மாவுடைய அறிவு, நம்மளுடைய சொந்த அறிவு பசுஞானம். அப்புறம் பாசஞானம்ங்கிறது கருவிகரணங்கள் மூலமாக அறியக்கூடிய அறிவு. அப்புறம் பதிஞானம் இருக்கு பாருங்க, அதான் இறைவனுடைய திருவருள் ஞானம். பெருமானை எப்படி நம்ம வழிபாடு செய்யணும்னா, அந்த பதிஞானம் என்று சொல்லக்கூடிய திருவாசத்தில் வருது இல்லைங்களா, அவன் அருளாலே அவன் தான் வணங்கியது. அந்த அவன் அருள் அப்படிங்கிறது தான் பதிஞானம் என்று சொல்லி சொல்லுவது. அப்படி பதிஞானத்தால் வழிபாடு செய்யக்கூடிய அந்த பதிஞானத்தால் வழிபாடு செய்யக்கூடியவங்களுடைய வினைகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தலத்துல அப்படி நீங்கும். அதாவது இவனின் பேரொருளால் விளைந்த பதிஞானத்தால் வழிபாடு செய்யும் அன்பர்களின் வினைகள் அற்று போகும் என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்த திருப்பாட்டுல மனமலர் பொய்யை சோல் திடங்கொள் மாமரையோர் அவர் மல்விய சிக்கலுள் விடங்கொள் கண்டத்து வெண்ணெய் பெருமான் அடிமேவிய அடைந்து வாழுமடியார் அவர் அல்லல் அறுப்பதே. மடம்போல் வாழைகள், அந்த வாழைகள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நீர்நிலைகளை உடையது இந்த சிக்கல். மன உறுதி கொண்ட அந்தணர்கள் வாழ்வதுமான பெருமையுடையது சிக்கல். அப்படின்னா அந்தணர்கள் வந்து நிரம்ப அந்த பதியில இருக்கிறாங்க என்று சொல்லி, அதற்கு பிறகு இந்த தளத்தில் எழுந்திருக்கக்கூடிய பெருமான் விடம் தங்கிய விடத்தையுடைய வெண்ணெய் பெருமான். அதாவது அங்க இருக்கக்கூடிய சாமியுடைய பெயர் வந்து வெண்ணெய் பெருமான். ஏன்னா வசிஷ்ட முனிவர் வந்து வெண்ணையால் சிவலிங்க திருமேனி அமைத்து வழிபாடு செய்ததுனால அந்த சாமிக்கு பேரு வெண்ணெய் பெருமான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட வெண்ணெய் பெருமான் வந்து அவருடைய திருவடிகளை நினைந்தும் உணர்ந்தும் வாழும் அடியார்கள் அல்லல் நீங்கி இன்புறுவர். அப்படின்னா துன்பம் நீங்கி இன்பத்தை அடைவார்கள் என்று சொல்லி 2வது பாட்டு சொல்றாரு. ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து நமக்கு பலன் சொல்றாரு. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பதிகத்தினுடைய கடைசியில தான் வந்து அந்த பதிகத்தை பாடுனா என்ன பலன் அப்படிங்கிறது வரும். இந்த ஒரு பதிகத்துல மட்டும் முதல் பாட்டுல என்ன சொன்னாரு? வினை நீங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த 2வது பாட்டுல என்ன சொன்னார்னா, நம்முடைய துன்பம் அடைந்து வாழும் அடியார் அவர் அல்லல் அறுப்பரு
பாட்டு இது வந்து அம்பாள் பேரு சாமி பேர் ரெண்டை பேர்ல சொல்றாரு. இப்ப 2 பாடலாம், சாமி பேர் மட்டும் சொன்னார் வெண்ணை புராணம் அப்படின்னு. இப்ப அம்பாள் பேரு இதுல சொல்றாரு. அம்பாள் பேர் என்ன? வேழ்நெடும் தண்ணி இல்லையா, அதையும் இதுல சொல்றாரு. நீளம் நெய்தல் நிலவி மலரும் சுனை நீடிய சேடும் ஆளும் கலனி வடம் வழுவிய சிக்கலுள் வேலும் கண்ணியினாலை போர் பாகன் வெண்ணை பிரான் பால மன்னன் கடலியத்தனம் பாவம் பறையுமே. இது என்ன சொல்றாரு? நம்முடைய பாவம் நீங்கும். இதுக்கு வெண்ணை பெருமான் அது வேல்நெடுங்கண்ணி உடல் இருக்கக்கூடிய அந்த வெண்ணை பெருமானுடைய திருவடிகளை வணங்கினா நமக்கு பாவம் நீங்கும் என்று சொல்லி இந்த பாடத்தில் நீலம் நெய்தல் நிலவி மலர் அப்படின்னா நீல நிறமுடைய நெய்தல் மலர்கள் நிறைந்ததும் சுனைகளை உடையதும் மீன்கள் குதித்து விளையாடும் வயல்கள் நிறைந்ததுமான இந்த சிக்கல் என்று சொல்லக்கூடிய தரம். இதுல வேல் போன்ற நெடும் கண்களையுடைய முயமை ஒரு பாகத்திலே பெருமான் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அப்படி வெண்ணை பிரானார் எழுந்தருளிருந்த தலம் வாழ்வண்ணநாதனை வணங்கினால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்று சொல்லி சொல்றாங்க. இந்த பாட்டுல தான் வந்து அம்பாள் பெயரும் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்த திருப்பாட்டு கந்தம் குந்த கைதை புத்து கமண்டு சேரும் பொழில் செந்து வண்டு இன்னசை பாடல் மழும் திகழ் சிக்கலுள் வெந்த வெண்ணீத்து அண்ணல் வெண்ணை பிரான் நிறையார் கழல் சிந்தை செய்வார் வினையாயின செய்வது திண்ணமே. கந்தம் உண்ட கைதை புத்து கவர்ந்து அப்படிங்கிறார். அப்படின்னா மனம், கந்தம்னா மனம், மனம் மிக்குள்ள தாளைகள் நிறைந்துள்ளதும் அப்புறம் வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய செந்து என்னும் மரபை பண்ணோடு ஒடியிருக்கும் தரக்கூடிய சிக்கல் என்னும் தலம். வண்டுகள் எல்லாம் அப்படியே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது. அது பண்ணுக்கு வந்து செந்து என்று சொல்லக்கூடிய பண்ணுடைய இசை அந்த வண்டுகள் இசைத்தது என்று சொல்லி சொன்னார்கள். அப்படி பக்குவப்படுத்தப்பட்ட கற்பகம் செய்து அமைக்கப்பட்ட திருநீற்றினை அணிந்துள்ள வெண்ணை பிராணின் திருவடியை நினைப்பவர்களின் வினைகள் தெரிவது திண்ணம். என்ன சொல்றாருன்னா ஒரு சிறப்பு, வெந்த வெந்நீரான வெண்ணை புராண விளையாடுகள் சிந்தை செய்வார். பெருமானை வந்து திருநீர் அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருச்செங்கோட்டு தேவாரத்திலே அப்படிதான் வருது. வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் பொதனவு பொழிவு பொடிமான செங்குன்றும் நின்றான்னு வருது. அதே மாதிரி நம்முடைய மெய்யை குற்றப்பொடி பூசியோர் நம்பி வேதம் 4 விதித்து ஓதியோர் நம்பி அந்த மெய்யை குற்றப்பொடி பூசிக்கிறத திருநீர் பூசிய கோணத்தை தான் சொன்னார். அப்ப இறைவனும் வந்து திருநீர் பூசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிவபரசு இதுல வந்து நமக்கு சைவ சித்தாந்தத்துல 12ஆம் சூத்திரத்துல வருது. சிவஞான போதத்துல எப்படி வருது? தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அப்படின்னு சொன்னார். மிகதான் சொன்னார். அப்ப திருநீர் உடுத்துறாங்க அப்படிங்கிறது இறைவனுடைய உருவமாகவே சொன்னாங்க. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வால் நதினை போல் அப்படின்னு சொல்லி அதை சொன்னாரு. அப்ப திருநீர் என்று சொல்வது இறைவனும் பூசியிருக்கிறாரு என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த திருநீரை அடைந்துள்ள வெண்ணை பிராணத்தினுடைய நினைப்பவர்களின் வினைகள் செய்வது திண்ணம் என்று சொல்லி சிந்தை செய்வார் வினையாயின செய்வது திண்ணமே என்று சொல்லி இதுல வந்து இந்த வினை நீங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த 5வது பாட்டுல மங்குள் தங்கும் வரையோர்கள் மாடத்தையலே மிகும் தெங்கு துங்கப் போலில் செல்வம் மழுகும் திகழ் சிக்கலுள் வெங்கன் வெள்ளேறு உடை வெண்ணை பிரான் அடி மேவவே தங்கும் மேன்மை சரதம் திருநாளும் தகையுமே. பாட்டுல மேகங்கள் தங்கும் மாட வீதிகள் மலைவர்கள் வாழ்கிறார்கள். அந்த தென்னை மரங்கள் நிறைந்த சோலைகள் இருக்கிறது. இந்த வடமுறையை இப்படி வடமுறையை அந்த சிக்கல என்று சொல்லக்கூடிய திருப்பதியில பெருமான் வெள்ளேற்று ஊர்தியை கொண்ட வெண்ணை பிரான் இவரின் திருவடிகளை அடைந்து வாழ்ந்தால் மேலான நன்கதி கிடைப்பது உறுதி. இந்த பாட்டில் என்ன பலன் சொன்னார் பாருங்க. அதாவது செங்கன் வெள்ளேருடைய வெண்ணை பிரான் அடி மேவவே தங்கும் மேன்மை சரதம் திருநாளும் நகையுமே என்று சொல்லி அப்படி மேலான நற்கதி கிடைப்பது உறுதி, செல்வமும் நாள்தோறும் பெருகும் என்று சொல்லி அதே மாதிரி நற்கதியும் கிடைக்கும், இந்த இம்மைக்கு தேவையான செல்வமும் பெருகும் என்று சொல்லி சொல்றார். 5-6வது திருப்பாட்டுல வண்டு இறைத்தும் மது விம்மைய மாமலர் பொய்கை சூழ் தென்திரை கொள்புணர் வந்து ஒழுகும் வயல் சிக்கலுள் விண்டு இறை தம்மலரால் திகழ் வெண்ணை பிரான் அடிகண்டு இறைத்து மனமே மதியாய் கதி ஆகவே. வண்டு இறைத்து மது விம்மிய மாமலர் பொய்கை சூழ் அப்படிங்கிறார். ஏன்னா வண்டுகள் ஒளி செய்ய தேனை விழுதியாக செய்யும் மலர்களுடைய பொய்கையில் சொன்னதும் தண்ணீர் பெருகி வடக்கூடிய வயல்களை உடையதுமான தலம் சிக்கல் நாங்கள் வந்து
சோலைகள், வயல்வெளிகள், இப்படி எல்லாம் நிறைய அந்த இயற்கை வளத்தோடு இருக்கக்கூடிய அந்த சிக்கல் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த நாகப்பட்டினம் போற வழியில சிக்கல் அப்படிங்கிறது அந்த ஊரே வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே நல்ல நீர்நிலைகள், சோலைகள், பூஞ்சோலைகள் இப்படி எல்லாம் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதி தான் சிக்கல் என்று சொல்லுவது. அருமையான ஒரு பதி. அப்படி அந்த பெருமானாகிய வெண்ணை பிரான் திருமாலால் மலர்களுக்கு பூசிக்க பெற்றவர். இது அந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுங்க. அங்க இருக்கக்கூடிய வெண்ணை பெருமான திருமால் வந்து பூஜை செய்திருக்கிறார். திருமால் பூஜை செய்த தலங்கள் ஒரு சிலது. திருவேழிமலையில திருமால் பேரு, இந்த சிக்கலையும் திருமால் வந்து வழிபாடு செய்திருக்கிறார். நம்ம கொடுமுறையில் திருமால் வழிபாடு செய்திருக்கிறார். அதே மாதிரி பவானியில திருமால் வழிபாடு செய்திருக்கிறார். ஆமா, அது சொல்றாரு, பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் போன்ற மண்ணின் தேவாரத்தில் வருதுங்க. பொய்யா மறையான் அப்படின்னா பிரம்மன், பூமி அளந்தான்னா திருமால், ரெண்டு பேரும் வழிபாடு செய்ததாக கடாபதிகத்தில் வருது. பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் போன்ற மண்ணி என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். அதே மாதிரி இந்த சிக்கல் தலத்தை வந்து நம்முடைய திருமால் வழிபாடு செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றாருங்க. திருமாலால் மனமிட்டு பூஜிக்க பெற்றவர். மனமே தரை வெண்ணை பிரானை மதித்து போற்றுவாயாக. அப்படி போற்றினால் என்ன கிடைக்கும்? நற்கதி கிடைக்கும் என்று சொல்லி 4வது பாட்டு சொல்றார். 7வது திருப்பாட்டுல, அதாவது இதுவரைக்கும் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ வந்து மனதுக்கு பார்த்து மனசை பார்த்து சொல்றார். இப்போ இது வரைக்கும் வந்து மற்றவங்களை பார்த்து சொல்றார். இப்ப அடியார்களை பார்த்து சொல்றார், பொதுவாக இருக்கிறவங்களை பார்த்து சொல்றார். இப்படி வழிபாடு செஞ்சா இந்த மாதிரி பலன் கிடைக்கும். இப்ப தன்னுடைய மனதுக்கு சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்னுமானம் அதில் 3 உடனே எரியாய் விட துண்ணுபார் வெங்கனை ஒன்று செலுத்திய சோதியார் சென்னல் ஆறும் வயல் சிக்கல் வெண்ணை பெருமான் அடி உன்னி நீளம் மனமே நிலையாய் வினை போயவே. தன்னுடைய மனதுக்கு சொன்னார். மற்றவர்களுக்கு எல்லாம் அடியார்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா 7வது பாட்டுல, அதாவது திரிபுரங்களை அழித்த தலைவன் நம் பெருமான். இவர் சிக்கல் என்று சொல்லக்கூடிய தளத்தில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய வெண்ணை பிரான், மனமே நீ அப்பெருமானது திருவடி மலர்களில் அழுந்த பக்தி செய்து நற்கதி அடைவாயாக என்று சொல்லி சொன்னார். சென்னல்லாரும் வயல் சிக்கல் வெண்ணை பெருமான் அடி உன்னி அப்படின்னா அவருடைய திருவடியை மனதிலே நினைத்து நீ மனம் நீளம் மனமே திணையாய் வினை ஓய்வே அப்படின்னு அந்த பெருமாள் வெண்ணை பெருமாளுடைய திருவடி மனசுல நினைச்சா உன்னுடைய வினைகள் நீங்கும் என்று சொல்லி மனதை பார்த்து சொல்றாங்க. மனதுக்கு சொல்லியது இந்த திருப்பாட்டு. 8வது திருப்பாட்டு, தெற்றாரியதன் இலங்கைக்கு இறைவன் மலை பற்றினான் முடிவத்தோடு தோள்கள் நெறியவே செற்ற தேவனம் சிக்கல் வெண்ணை பெருமான் அடி உற்று நீ நினையாய் வினை ஆகின போயவே. இதை அந்த 8வது பாட்டு எப்பொழுதும் ராவணன் வந்து கையை பெயர்ந்ததான் சொல்லுவார். அதை அப்படி கையை பெயர்ந்து முற்பட்டு அவன் பட்ட துன்பத்தை சொல்றார். அப்படிப்பட்ட பெருமானே அப்படி சிக்கல் வெண்ணை பெருமான் அடி உற்று நீ நினையாய் வினையாகிற ஓயவே என்று சொல்லி வெண்ணை பெருமானுடைய திருவினை வழங்கினா நம்முடைய வினை நீங்கும் என்று சொல்லி சொல்றார். அடுத்தது 9வது திருப்பாட்டுல, மாலையோடு அருமாமரை வந்த முனிவனும் ஓடினார் சிவன் சேவடி போலையும் சீலம் தான் அறியான் திகழ் சிக்கல் வெண்ணை பிரான் வாழும் பன்மலர் பறையும் பாவமே. சிக்கல் பெருமானுடைய திருவடி வழங்கினா நம்முடைய பாவம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மாலையோடு அருமாமரை வந்த முனிவனும் திருமால் பன்றி விடுவெடுத்தோம் பிரம்மா வந்த அன்னப்பறவை ஆகியும் இந்த 3 தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த ராவணன் கையை பெயர்த்து முற்பட்டு அவன் வந்து துன்பப்பட்டது. அதே மாதிரி திருமால் பிரம்மா 2 பேரும் அடிமுடி தேடி அவர்கள் பார்க்க முடியாத வந்தது. அதே மாதிரி புத்த சமணர்கள் 9, 10 இந்த 8, 9, 10 பாட்டுல வந்து இந்த 3மே தொடர்ந்து எல்லா பதிகத்திலையும் வரும். அப்படி அந்த இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த திருமாலோடு பிரம்மனும் சேர்ந்து அந்த பன்றியாகவும் அன்னப்பறவையாக உருவெடுத்து அடிமுடி காண முற்பட்டனர். அவர்களால் காண முடியவில்லை. அந்த இடத்தில் ஜோதி பிழம்பாக எழுந்தருளி இருந்தவர் நம்முடைய வெண்ணை பிரான். அவரின் திருவடிகளை பாதபிஷேகம் செய்தும் பன்மர்கள் தூவி வழிபாடு செய்தால் நம் பாவங்கள் நீங்குங்கிறார். இந்த இடத்துலதான் வந்து பாதபிஷேகம் செய்யணுங்கிறது இங்கதான் சொல்றாரு, வேற எங்கேயும் வர்றதில்லை. சீலம் தாம் அறியார் எது சொல்றாருன்னா, பாடும் பன்மலர் தூவ வரையும் பாவமே. அது பாதபிஷேகம் செய்து மலர்களாலே அவருடைய பெருமாளுடைய திருவடியை
வணங்கினால் நம்முடைய பாவம் நீங்கும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பால் அபிஷேகம் செய்வது என்று சொல்வது சிக்கல் பதில ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு புண்ணியம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து 10வது திருப்பாட்டுல பட்டை நல்லுவராடையினாரோடும் பாங்கிடா கட்டவன் கடுக்கல் சொத்தினை கருதாது நீர் சித்தன் சிக்கல் வெண்ணை பெருமான் செடுமாமரை பட்டன் செவடியே பணிவின் பிணி போகவே. இது நம்மளை விடுச்சு சொல்றாரு. பட்டை நல்லுவர் ஆடையினாரோடும் பாங்கிடா கட்டவன். சமண சாக்கியங்கள தெருவில்லாத சமணர்களும் புத்தர்களும் கூறும் பொய்யுரைகளை நீங்கள் எத்தனவும் கருதாதீர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய சமணர்கள் புத்தர்கள் சொல்லக்கூடிய பொய்யுரைகளை எல்லாரும் கருதாதீர்கள். மேன்மையான சிக்கலை எழுதுகிற வெண்ணை பிராணின் திருவடிகளை நம் வினைகள் தீர பணிவீர்களாக என்று ஆட்சிப்படுத்துகின்ற ஞானசம்பந்தர். அதாவது அந்த சமணர்கள் புத்தர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அந்த தீய முறைகளை எல்லாம் கேட்க வேண்டாம். வெண்ணை பெருமானை அந்த சிக்கலில் எழுந்து இருக்கக்கூடிய வெண்ணை பெருமானை திருவடிகளை நீங்கள் பணிய வேண்டும் என்று சொல்லி மனமே மனமே என்று கூறி வந்த இந்த பாடலை நம்மை விழித்து அதிபதி இதுவரைக்கும் 2-3 பாடல மனதுக்கு சொன்னாரு. இப்ப நம்மளை விழித்து ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அறிவுரை சொல்றார். அந்த அற்புதம் நினைத்தற்குரியது என்று சொல்லி இந்த திருப்பாட்டை சொல்லி கடைசிய திருக்கடை காப்புல அந்தமார்பொழில் காலில் ஞான சம்பந்தங்கள் செந்தன் பூம்பொழில் சிக்கல் வெண்ணை பெருமானடி தந்தமான் சொன்ன செந்தமிழ் வல்லவர் மானிடை வெந்த நீர்மணியும் பெருமான் அடிமேவரே. இந்த திருப்பதியை பாடியவர்கள் மண்ணோடு பாடியவர்கள் அந்த இறைவனுடைய திருவடி காலைநகரில் ஞானசம்பந்தன் சிக்கலில் எழுந்தவர்கள் வெண்ணை பிராணை பற்றி பாடிய பதியத்தை ஓதப்பட்டவர்கள் சிவலோகத்திலே பெருமான் திருவடியில் அடைந்து பின்புறுவார்கள். சந்தமாக சொன்ன செந்தமிழ் வல்லவர். எப்படி பாடணுமா? பண்ணோடு நல்ல சந்தத்தோடு இசையோடு பாடணும் அப்படின்னா கேட்க போவோம் அப்படிங்கிறார் பாருங்க. செந்தமிழ் வல்லவர் பாலிடை வெந்த நீரனையும் பெருமான் அப்படி மேவரேன். அது வரத்துறை பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் சொல்வாரு. நம்ம விரதம்லாம் இருக்கிற பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 4 நாள் இருப்பாங்க. இருக்கிறதே 7 நாள் தான். 4 நாள் 5 நாளைக்கு அங்கே விரதம் இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கவே ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. விரதங்களா பாடி ஞானம் என்ன ஆகுது அப்படின்னா அப்புறம் என்னங்க செய்யணும் அப்படின்னா இது வளர்த்துறை சென்று இசையோடு பாட வரலாறு அடி சேர்தல் ஞானம் ஞானம் வேண்டும். வளர்த்துறை போனா அங்க எல்லாரும் உட்கார்ந்து பண்ணோட பாடிட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் பெருமான வழிபாடு செஞ்சா ஞானம் கிடைக்கும். அப்படி விரதம்லாம் இருந்தா ஒன்றும் பெரிய அளவுக்கு ஞானம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடுற. அப்ப என்ன செய்யணும்? நாம இறைவனை போற்றி வழிபாடு செய்யணும். அதான் இருக்கிறதுலயே பெரிய ஒரு புண்ணியம் என்னன்னு கேட்டா உலவார பணி செய்யறது ஒரு புண்ணியம். அதற்கு மேல பெருமானை வாழ்த்தி பாடுவது ஒரு புண்ணியம். அதான் ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய திருத்தங்கோடு தேவாலயத்தில் சொன்னார். அவ்வினைக்கு இவ்வினையாக என்று சொல்லும் அருதறிவே உய்வினை நாடாக இருப்பது உதவ போனம் என்று கைவினை செய்து எவ்வினால் கடல் போட்டுவதும் நாம் அடையும். கைவினை செய்து அப்படிங்கிறது உலவார பணி மலர் தோன்றுதெல்லாம். கடல் போற்றுவது அப்படிங்கிறது தேவாரம் பாடுறது. ஆமா, அப்ப வினையும் செய்யணும், கைவினையும் செய்யணும், திருவடியும் போற்றி வழிபாடு செய்யணும். கைவினை செய்து எவ்வினால் கடல் போற்றுவதும் நாம் அடையும். செய்வனை வந்த பின் தீண்ட பெறாது திருநீலகண்டம். அப்ப எப்ப நமக்கு செய்வனை வந்து நம்மை பெறாது இருக்கும் அப்படின்னா உலவார பணியும் செய்யணும். அதே மாதிரி கடல் போன்றதுக்கு சொல்லக்கூடிய தேவாரமும் பாடணும். தேவாரம் பண்ணோட பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அவன் தெரிஞ்ச கிடைச்சதுக்கு ஒரு வாய்ப்பு நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பதிகத்துலதான் எல்லா வினையாயின நையுமே அல்லல் அனுப்பரே பாவம் வரையுமே வினையாயின தெய்வது தின்னமே அப்புறம் தங்கும் வேலை சரதம் திருநாளும் தகையுமே என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு பாடலையும் அந்த வெண்ணை பெருமானை வழிபாடு செய்தால் என்ன நன்மை என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் 10 பாடலையும் அந்த 10 பலன்களை சொல்லி 11வது திருப்பாடலையும் இந்த பதிகத்தை பாடினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது சிவலோகம் சென்று சேர்வார்கள் என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவு நம்ம 2 பதிகங்களுக்கு நாம் அதற்கு உணவு அந்த